பசிக்குது ஜனனி, வீட்டுக்கு போகலாம் வா. சித்தி நமக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க சிவா. இந்த வெயில்லையா? எதுக்கு தேவையில்லாமல் அவங்கள அலைய வைக்கிற? நாங்களே வீட்டுக்கு வரோன்னு சொல்லியிருக்கலாம்ல. அவங்க கேட்டா தானே, அவங்க இந்நேரம் கிளம்பிருப்பாங்க சிவா. தம்பி வாங்க சாப்பிடலாம். இல்ல, சித்தி சாப்பாடு எடுத்துட்டு வராங்கக்கா, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. நாம சமைச்சது அவங்கள சாப்பிடுவாங்களா? அட அப்படிலாம் இல்லைங்க. இப்போ சாப்பாடு வரலன்னா உங்கள் சாப்பாடு தான் எங்கள் சாப்பாடு. வாங்க தம்பி, இருக்கிறத சேர்ந்து சாப்பிடலாம். ஐயோ, கருவாட்டு குழம்பு வாசனை அப்படியே பசி கிடப்புதே. கொஞ்சம் பொறுங்களேன், சித்தி வந்துருவாங்க. நீங்க சாப்பிடுங்க. ஆ ஏன் இவ்வளோ லேட்டு? அவருக்கு நல்ல பசி. நல்லா பசி எடுத்து சாப்பிடுறதானே உடம்புக்கு நல்லது. முதல்ல நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டுட்டு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க போய் கையெழும்பிட்டு வாங்க. சரி, போங்க. இந்த வந்துடும் வா. வாங்க. ஆ வாங்க, விஜயா. உட்காருங்க. ஆ. ம், சாப்பிடுங்க. என்ன சித்தி, தட்டு ஒண்ணுதான் இருக்கு. ஒண்ணுதான் இருக்கா? இல்லையே, நான் 2 தட்டுல எடுத்து வச்சேன். எங்க 2 தட்டு எடுத்து வச்சேம்மா. காணோம். எங்க? என்னாச்சு? ஐயோ, கடவுளே, மறந்து போயிட்டேனே. இப்படிதான் தம்பி, அடிக்கடி மறந்து எதையாவது விட்டுடுறேன். சரி, இப்போ என்ன பண்றது? வேற என்ன பண்றது? ஒரே தட்டுல சாப்பிட வேண்டியதுதான். தம்பி, தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் சமாளிச்சுக்கங்க. சித்தி, என்ன விளையாடுறீங்களா? 2 பேரும் எப்படி ஒரே தட்டுல சாப்பிட முடியும்? தனியா இருந்தது போதாது. இதில் போ. இன்னும் கொஞ்சம் சரி. இப்படியே இருக்கணும். இது வந்து இந்த மாதிரி வைக்கிறதுக்காக யூஸ் ஆகும், அவ்வளோதான். அப்போ மீதி என்ன? ஐயோ மேனேஜரே, புருஷனும் பொண்டாட்டி இங்க வந்து என்னையா பண்றாங்க? செங்கல் சூழ வேலை நடக்குதோ இல்லையோ, உங்க மச்சானோ அவன் மலேசியக்கார பொண்டாட்டியும் லவ் மட்டும் சூப்பரா பண்றாங்கண்ணே. இதுக்கு தான் இந்த ஆட்டம் போட்டாங்களா? வீட்டுல இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சதும் இங்க வந்து லவ் பண்றாங்களா? ஆமாண்ணே, ஒரே டார்ச்சரா இருக்கு, இஷ்டத்துக்கு ஆடுறாங்க. டேய் இங்க பாரு, அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், நீ கண்டுக்காத. சரிண்ணே. இப்போதைக்கு அவங்க நம்ம கிட்ட கணக்கு எதுவும் கேட்கல. இல்லண்ணே. கேட்காத வரைக்கும் நமக்கு நிம்மதி. அப்படி ஏதாவது அவங்க கேட்டா நீ எப்படியா சமாளிச்சிரு. சரிண்ணே. டைம் போறதே தெரியல. டைம் பார்த்தா பிடிச்ச. என்ன மச்சான், இந்த வெயில போய் கடுமையா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இங்க வேகிறது பார்த்தாம ஜனனியை போட்டு வறுத்தெடுத்துட்டு இருக்கீங்க. பார்த்து மச்சான், கருத்துற போறீங்க. அப்புறம் மலேசியாவுக்கு போகும்போது வேற யாரும் நினைச்சுக்கிட்டு ஃப்ளைட்டை ஏத்தாம போயிட போறாங்க. நான் எதுக்கு மலேசியா போகணுமாமா? இல்ல, இங்க கடந்து இப்படிலாம் கஷ்டப்படுறதுக்கு பேசாம மலேசியாவுக்கு போயிடலாம்ல, சொகுசா வாழலாம்ல. அப்போதான் மொத்த சொத்தையும் பிரச்சனையும் எல்லாமே சொல்லிட்ட முடியும், அப்படிதானே? என்ன மச்சான் நீங்க இப்படிலாம் சொல்லி பழகிட்டீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இப்படி பேசுற ஆளே இல்லையே. வர வர நீங்க சரியே இல்லை மச்சான்.
அடிக்காத மாமா. வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. இப்போதைக்கு கணக்கு வழக்கு விசாரிக்கலான்னு மட்டும் சந்தோஷப்பட்டுக்காரு. வேணும்னு தான் விட்டு வச்சிருக்கோம். அதுவும் ஜனனி சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான். என்ன காரணத்துக்காகன்னு தெரிஞ்சுக்கணுமா மாமா? அவ்வளோ ஈஸியாலாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்காம மாமா, எப்போ இருந்தாலும் உங்கள் கணக்கு உங்கள் கழுத்துக்கு வரப்போகிற கத்தி தான். வேணும்னா சேது கேட்டு விசாரிச்சு தெரிஞ்சுக்கோ. நான் அவன்கிட்ட கேட்க மாட்டேன்னு தெரிஞ்சுதானே சொல்றீங்க. உனக்கு வேற வேலை இல்லையா? போய் பாரு, சிவா தம்பி தனியா கஷ்டப்படுறாரு. சமாளிக்காதீங்க. உங்ககிட்ட